வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மஹாஸ் லேர்னிங் ஹப். நான் மகராஜன். தினமும் ஒரு யூஸ்ஃபுல் வீடியோ போடுவோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, அந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோ உங்களுக்கு உடனடியாக நோட்டிபிகேஷனா வரும். இது ஃப்ரீ தான். முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள் போகலாம். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஜிம்னாஸ்டிக்ஸ் பத்தி. அழகு, ஆற்றல், துல்லியம், இது மூணு சேர்ந்த ஒரு அற்புதமான விளையாட்டு இது. நீங்க போட்டித் தேர்வுகளுக்கு தயாராயிட்டு இருக்கீங்களா? அப்படின்னா இந்த விளையாட்டை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய எல்லா முக்கியமான தகவல்களையும் இப்போ நாம விளக்கமா பார்க்கலாம். பாருங்க, இந்த விளையாட்டு வெறும் உடலை வலுப்படுத்துறது மட்டும் இல்ல. கிரேட் பிலாசபர் பிளேட்டோ சொன்ன மாதிரி இது கல்வியோட ஒரு முக்கியமான தூண். அதாவது உடலையும் ஆன்மாவையும் ஒன்னா இணைச்சு ஒரு முழுமையான மனிதனை உருவாக்குற ஒரு தத்துவம். இந்த ஆழமான பார்வையோட நம்ம பயணத்தை தொடங்கலாம். அந்த பழங்கால தத்துவத்திலிருந்து இன்னைக்கு நாம பார்க்குற நவீன ஜிம்னாஸ்டிக்ஸ் வரைக்கும் அதோட அடிப்படை மட்டும் இன்னும் மாறவே இல்லை. மனுஷனோட உடல் திறனோட உச்சத்தையும் கலையோட அழகையும் ஒன்னா சேர்க்கும்போது அது எப்பவுமே ஒரு பெரிய பிரமிப்பை உருவாக்குது இல்லையா? சரி, இந்த ஜிம்னாஸ்டிக்ஸ் உலகத்தை முழுசா புரிஞ்சுக்க நாம 4 முக்கியமான பகுதிகளை பார்க்க போறோம். இது எப்படி உலகம் முழுக்க பரவுச்சுன்னு பார்ப்போம். அப்புறம் இந்தியாவில் இதோட கதை என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். போட்டியோட விதிகள் என்னென்ன, கடைசியா இந்த துறையில ஒரு பெரிய ஐகானை பத்தியும் பார்க்கலாம். வாங்க, முதல்ல இதோட வேர் எங்கேருந்து வருதுன்னு தேடுவோம். பழங்கால கிரீஸ்ல ஒரு 4 பயிற்சியா ஆரம்பிச்ச இன்னைக்கு உலகமே கொண்டாடுற ஒரு ஒலிம்பிக் விளையாட்டா ஜிம்னாஸ்டிக்ஸ் எப்படி மாறுச்சுன்னு பார்க்கலாம். இந்த விளையாட்டை படிப்படியா செதுக்குன முக்கியமான மைல்கற்கள் இதோ. ஒரு மிலிட்டரி ட்ரைனிங்கா ஆரம்பிச்சது. அப்புறம் நவீன ஜிம்னாஸ்டிக்ஸின் தந்தைன்னு சொல்ற ஃப்ரெட்ரிக் ஜான் இதை முறைப்படுத்தினார். கடைசியா முதல் மாடர்ன் ஒலிம்பிக்ஸ்ல இதுக்கு இடம் கிடைச்சது. எவ்வளோ சுவாரஸ்யமான பயணம் பாருங்க. 1881 இந்த வருஷம் ரொம்ப முக்கியம். இதை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த வருஷம் தான் பெல்ஜியத்துல சர்வதேச ஜிம்னாஸ்டிக்ஸ் கூட்டமைப்பு, அதாவது FIG ஆரம்பிச்சாங்க. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இன்னைக்கு வரைக்கும் இயங்கிட்டு இருக்கிற சர்வதேச விளையாட்டு கூட்டமைப்புகள்லயே இதுதான் உலகத்திலேயே ரொம்ப பழமையானது. இது உங்க எக்ஸாம்ல கேட்க வாய்ப்புள்ள ஒரு முக்கியமான பாயிண்ட். சரி, உலக அளவுல ஜிம்னாஸ்டிக்ஸ் எப்படி வளர்ந்துச்சுன்னு பார்த்தாச்சு. இப்போ நம்ம கவனத்தை இந்தியா பக்கம் திருப்போம். மல்லகம்பம் மாதிரி பாரம்பரிய பயிற்சிகள் இருக்கிற நம்ம நாட்டுல இந்த மாடர்ன் ஜிம்னாஸ்டிக்ஸ் எப்படி வந்துச்சு, எப்படி வளர்ந்துச்சு? இந்தியாவில் ஜிம்னாஸ்டிக்ஸை வழிநடத்துற முக்கியமான அமைப்பு எதுன்னு கேட்டா அது இந்திய ஜிம்னாஸ்டிக்ஸ் கூட்டமைப்பு, அதாவது GFI தான். 1951 ஆரம்பிச்சதுல இருந்து நாடு முழுக்க இருக்கிற திறமைகளை தேடி அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து உலக மேடைக்கு அனுப்புறது தான் இவங்களோட முக்கிய வேலை. GFIயோட வளர்ச்சி வெறும் வார்த்தைகள்ல இல்ல, இந்த நம்பர்ஸ்லயே இருக்கு பாருங்க. 70 வருஷத்துக்கும் மேலான பாரம்பரியம், 28க்கும் மேற்பட்ட மாநிலங்கள்ல கிளைகள், 500க்கும் மேற்பட்ட பதிவு செஞ்ச வீரர்கள்னு நாடு முழுக்க இதோட தாக்கம் இருக்கு. GFIயோட இந்த முயற்சினால தான் நமக்கு தீபா கர்மாக்கர் மாதிரி பெரிய சாதனையாளர்கள் கிடைச்சாங்க. 2016 ரியோ ஒலிம்பிக்ஸ்ல கலந்துகிட்ட முதல் இந்திய பெண் இவங்க தான். அதே மாதிரி காமன்வெல்த் போட்டிகள்ல பதக்கம் ஜெயிச்ச முதல் இந்தியரான ஆஷிஷ் குமார், இவங்கெல்லாம் இந்தியாவோட அடையாளமா இருக்காங்க. ஓகே, இப்போ இந்த விளையாட்டோட டெக்னிக்கல் சைடுக்குள்ள போகலாம். ஜிம்னாஸ்டிக்ஸ் போட்டிகள் எப்படி நடக்குது, அதுல என்னென்ன வகைகள் இருக்கு, ரொம்ப முக்கியமா ஸ்கோர் எப்படி போடுறாங்கன்னு பார்க்கலாம். ஜிம்னாஸ்டிக்ஸ்னா ஒரே ஒரு விளையாட்டுன்னு நினைக்காதீங்க. அதுல பல பிரிவுகள் இருக்கு. வலிமையையும் ஆற்றலையும் டெஸ்ட் பண்ற ஆர்டிஸ்டிக், மியூசிக்கோட செய்யற அழகான ரிதமிக், உயரமா துள்ளி பறக்கிற டிராம்புலைன், அப்புறம் இப்போ புதுசா சேர்த்த பார்க்கர்னு நிறைய இருக்கு. ஆர்டிஸ்டிக் ஜிம்னாஸ்டிக்ஸ்ல ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வெவ்வேறு உபகரணங்கள் இருக்கு. ஆண்கள் அவங்களோட உடல் வலிமையை காட்டுற 6 உபகரணங்கள்லையும், பெண்கள் அவங்களோட பேலன்ஸ், ஃப்ளெக்சிபிலிட்டியை காட்டுற 4 உபகரணங்கள்லையும் போட்டியிடுவாங்க. முன்னாடியெல்லாம் பெர்ஃபெக்ட் 10 தான் உச்சகட்ட ஸ்கோர். ஆனா வீரர்கள் ரொம்பவே கடினமான ஸ்டண்ட்ஸ் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சதும் யாரு பெஸ்ட்னு முடிவு பண்றது கஷ்டமாயிடுச்சு. அதனாலதான் 2006ல ஒருத்தரோட திறமையோட கடினத்தன்மைக்கும் மார்க் கொடுக்கற மாதிரி இந்த புது ஓப்பன் எண்டட் ஸ்கோரிங் சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்த பொது ஸ்கோரிங் சிஸ்டம் ரொம்ப சிம்பிள். 2 விஷயம்தான். முதல்ல T ஸ்கோர், அதாவது டிஃபிகல்ட்டி ஸ்கோர். ஒரு வீரர் செய்யற சாகசம் எவ்வளோ கஷ்டமா இருக்குன்றதுக்கானது. இதுக்கு லிமிட்டே கிடையாது. அடுத்து E ஸ்கோர், அதாவது எக்ஸிகியூஷன் ஸ்கோர். அதை எவ்வளோ அழகா தப்பில்லாம செய்யறாங்கன்றதுக்கானது. இது 2யும் கூட்டி தான் ஃபைனல் ஸ்கோர் முடிவு பண்ணுவாங்க. சரி, இந்த விளையாட்டோட பிரம்மாண்டத்தை புரிஞ்சுக்க ஒரு லிவிங் லெஜெண்டை பத்தி பார்க்கலாம். ஜிம்னாஸ்டிக்ஸ் வரலாற்றுல இதுவரைக்கும் யாரும் செய்யாத சாதனைகளை செஞ்ச சிமோன் பைல்ஸ். 30. இது சும்மா ஒரு நம்பர் இல்ல. வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் போட்டிகள்ல அவங்க ஜெயிச்ச பதக்கங்களோட எண்ணிக்கை. இது ஜிம்னாஸ்டிக்ஸ் வரலாறுல ஒரு இமாலய சாதனை. 11. இது அவங்கள ஒலிம்பிக்ஸ்ல வாங்கின பதக்கங்கள். ஒரு அமெரிக்க ஜிம்னாஸ்ட் வாங்கின அதிகபட்ச ஒலிம்பிக் பதக்கங்கள் இதுதான். வேர்ல்டு சாம்பியன்ஷிப், ஒலிம்பிக்ஸ்னு 2லையுமே அவங்களோட ஆதிக்கம் அசைக்க முடியாதது.
ஆனா சிமோன் பைல்ஸோட பெருமை வெறும் மெடல்ஸ்ல மட்டும் இல்லைங்க. அவங்க புது புது மூவ்ஸை கண்டுபிடிச்சி அந்த மூவ்ஸுக்கே அவங்க பேரே வச்சுட்டாங்க. இதனால இந்த விளையாட்டோட எல்லைகளே அவங்க இன்னும் விரிவாக்கி ஒரு புது ஸ்டாண்டர்டை செட் பண்ணியிருக்காங்க. சிம்பிளா சொல்லணும்னா சிமோன் பைல்ஸ் வெறும் ஒரு சாம்பியன் இல்ல, அவங்க இந்த விளையாட்டோட ஃபோக்கவே மாத்தி அமைச்ச ஒரு புரட்சியாளர். அவங்க போட்டிகள்ல ஜெயிக்கிறது மட்டும் இல்ல, இந்த விளையாட்டே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. அவங்களோட லெகசி அடுத்த தலைமுறை ஜிம்னாஸ்ட்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். பண்டைய கிரேக்கத்துல ஆரம்பிச்சு சிமோன் பைல்ஸோட உச்சம் வரைக்கும் இந்த விளையாட்டோட பயணத்தை பார்த்தோம். இனி மனுஷனோட உடல் திறனோட அடுத்த எல்லை எதுவா இருக்கும்? இந்த கேள்விதான் இந்த விளையாட்டை எப்பவும் உயிர் போடவும் சுவாரஸ்யமாவும் வச்சிருக்கு. நன்றி. நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இருங்க அடுத்து என்ன டாபிக் வேணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.